எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேரு பிரவீன்குமார். டீப்ஸ் இன்ஜினியரிங்ல இருந்து நம்ம 7 வருஷமா கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல பார்த்து நிறைய ஆர்டர்ஸ் நீங்க நல்ல சப்போர்ட் எல்லாம் கொடுத்தீங்க. இடையில நம்மளால வீடியோ போட முடியல. ஏன்னா நம்ம மிஷின் போடுறோம், ஏத்துறோம், நமக்கு வச்சு வீடியோ எடுத்து பண்றதுக்கான நேரம் இது கிடைக்காம போயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க. நீங்க அந்த வீடியோ கொடுத்த சப்போர்ட் இந்த வீடியோக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஹாலோ பிளாக் மிஷின், சாலிட் பிளாக் மிஷின், ஃபிளை ஆஷ், பேவர் பிளாக், இன்டர்லாக், கெப்ஸ்டோன் எல்லா வகையான மிஷினும் ஓன் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிளை ஆஷ் மிஷினுக்கு தேவைப்படுற பேலட்டுகள், அதே மாதிரி பேவர் பிளாக்கு தேவைப்படுற மோல்டுகள், அதே மாதிரி இந்த உரையெல்லாம் சொல்லுவாங்க நம்ம இந்த காம்பவுண்ட் வாலுக்கு யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நண்பர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம கம்பெனி நீங்க இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க கல்லடிக்கிறதுக்கு புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வகையிலும் இப்ப நீங்க டிஐசி டிக்ல நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல நீங்க நம்ம ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறோம் ஆனா நம்ம தளம் போடுறதுக்காகட்டும், அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஹெல்ப் தேவைப்படுது, நாலேஜ் தேவைப்படுது, நம்ம ஐடியா ஏதாவது சொல்லணும், எல்லா வகையிலுமே எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம கம்பெனில இப்ப நம்ம கிட்ட ரெடி ஆயிட்டு இருக்க லோடா இருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க மிஷின்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்த மிஷின்கள் எல்லாம் நம்ம ரெடியா 1 by 1 நம்ம போட்டு லோடு ஏத்திட்டே இருப்போம். அப்ப நமக்கு அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு, அது இது இருக்குங்க இல்லையா? அப்ப லோடு ஏற ஏற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஃபேக்டரியில் இருக்கிற ஒவ்வொரு மிஷினும் நம்ம இப்ப பாத்துடலாம். சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மிஷின், அதாவது இது ரெடி டு லோடுக்கு நிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் நம்ம லோடு ஏத்துறதா. இது 500 kg பேக்மெண்ட் சார். நார்மலா இது நம்ம இந்த ஃபிளையர்ஸ் போறதுக்கோ இல்ல நம்ம ஹாலோ பிளாக் கல் அடிக்கிறதுக்கே உங்களுக்கு நீங்க ஃபிளையர்ஸ் கொஞ்சம் சேர்த்த போறேன், எனக்கு நல்லா பினிஷிங் சூப்பரா வரணும், சைடு ஃபுல்லா நல்லா கேக் மாதிரி வரணும் அப்படின்னா இந்த பேக்மெண்ட் சார் போடுவாங்க. இதுல நம்ம இப்ப பண்ணிருக்கிறது 500 kg எலக்ட்ரிக்கல் மோட்டார் ஹைட்ராலிக் காப்பர்கள். ஹைட்ராலிக் காப்பர் வச்சு நம்ம இந்த தூக்கி தலைக்கு கொட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த பின்ல போட்டு ஹைட்ராலிக் லிவர் இருக்கும், லிவர் பிரஸ் பண்ணீங்கன்னா அழகா தூக்கி உள்ள வந்துடும். அப்போ இது ஹைட்ராலிக் காப்பர் 500 kg. இதுலயே பாத்தீங்களா அவங்க 350 kg இருக்கு, 500 இதுங்க, 750 இருக்கு, 1000 கிலோ வரைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 250 kg பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம இந்த கலர் மிக்சர் சின்னதா தேவைப்படும். நம்ம இந்த பேவர் பிளாக் எல்லாம் நீங்க போடுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான பேண்ட் மிக்சரும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வாங்க, இதுல நான் உங்களுக்கு காட்டிடுறேன் என்னன்னு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது உள்ள காட்டுங்க சார். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 2 ரோலர் இருக்கும், 2 ஹேண்ட் இருக்கும். இந்த 2 ரோலரும் நல்லா நம்ம மேல ஏறி நல்லா மிதிச்சு நசுக்கி கலக்கிற மாதிரி. இது ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ வந்துடும், 50 கிலோக்கு மேலேயே வந்துடும். அந்த அளவுக்கானது எம்எஸ்ல செஞ்சது. எல்லாம் இந்த கேஷிங் எல்லாம் போடுவாங்க, நம்ம எம்எஸ்ல நம்ம ரெடி பண்ணி போட்டுறோம். அதே மாதிரி 2 கை நல்லா பக்காவா கலக்கிற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாட்டம் போடுற பிளேட் எல்லாமே டபுள் பிளேட் 10 mm போடுறோம், எல்லாமே லேசர் கட்டிங். அதே மாதிரி உங்களுக்கு ஹைட்ராலிக் ஹாப்பர் கட்டிடுங்களா. ஹைட்ராலிக் ஹாப்பர் கோன் பாத்தீங்கன்னா நல்லா 6 mm நல்லா ஹெவியா போடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு பம்பு, வால்வு, சிலிண்டர் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ். இந்த ஆயில் சீல் போறது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எதுவும் வராது. அதே மாதிரி அடுத்த மிஷின் பாத்தீங்கன்னா கெர்ஸ்டோன். இது கெர்ஸ்டோனுக்கான ஃப்ரேமுங்க. இப்ப அடுத்த அது போடுறோம், இது அடுத்த ப்ராசஸ்ல இருக்குது. கெர்ஸ்டோன் பாத்தீங்கன்னா நம்ம ஹைவேல எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல வச்சிருப்பாங்க இல்லையா, அதற்கான மிஷின் கெர்ஸ்டோனுக்கானது. இது ஸ்டேஷனரி டைப்னு சொல்லுவாங்க, ஒரே இடத்துல நின்று அடிக்கிறது. அதுக்கான டைகள் தான் இதெல்லாமே. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்பெனில மிஷின் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்க எனக்கு டை ஒண்ணு வேணும், எனக்கு போட்டு கொடுங்க, எனக்கு இந்த சைஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும். மேக்சிமம் 3ல இருந்து 5 நாள் டைம் நம்ம எல்லாம் லேசர் கட்டிங் கொடுத்து டாப் லைட் 10 mm போட்டு ப்ரொஃபைல் 10 mm போட்டு ஹெவியா பண்ணி கொடுத்துடலாம். இது கேப்ஸ்டோனுக்கானதுங்க. அதே மாதிரி ட்ராலி, இது பாத்தீங்கன்னா பிரிக் ஷிஃப்டிங் ட்ராலி. இது பாத்தீங்கன்னா நம்ம கலவை தள்ளுற ட்ராலி. இது உங்களுக்கு நம்ம போடுறது எல்லாமே 3 mm ஷீட் போடுறோம், எல்லாம் 2 mm ஷீட் போடுவாங்க, நம்ம 3 mm ஷீட் போடுறோம். டயர் ஸ்கூட்டர் வீல் போடுறோம். நல்லா பக்கா உங்களுக்கு ஹெவியா இருக்கும். நீங்க எடுத்துட்டு போய் ஒரு கல் ஏத்துறீங்க, மெட்டீரியல் தள்ளுறீங்கன்னா இது 1 மாசத்துல போகுது, 2 மாசத்துல போகுது, அந்த பிரச்சனை வராதுங்க. நல்லபடியா சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹாலோ பிளாக் மிஷின். இதுதான் மிஷின் ஃப்ரேம் போட்டிருக்கிறேன். அடுத்து மிஷின் ஆயிட்டு இருக்கு. அங்க ஒரு மிஷின் இருக்கு பாருங்க, யஷ்வந்த் பார்த்தா தெரியும். இது நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல் 860 ட்ரிபிள் வைப்ரேட்டர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கிறது 1060 வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி 430 மாடல், 650 மாடல் எல்லாமே நம்மளோட டீப்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் என்டர்பிரைசஸ் யூடியூப் சேனல்லயே உங்களுக்கு எல்லா வீடியோஸ் பேன் மிக்சரோடது இருக்குங்க, கலர் மிக்சரோடது இருக்கு, பேவர் பிளாக்கோடது இருக்கு. எல்லா வகையான மிஷினோட வீடியோவும் நம்மளோட இதுல இருக்குங்க. ஒரு வீடியோல நான் பேசியிருப்பேன், அது 1060 ஓடது.
ரெண்டாவது இனி நாட்கள்ல உங்களுக்கு வீடியோ ரெகுலரா நான் சொல்றதுக்காக ட்ரை பண்றேன். எனக்கும் நீங்க நல்லபடியா சப்போர்ட் பண்ணிட்டாங்க. 860 மாடல் அடுத்துங்க. அதே மாதிரி இதுல வந்து நம்ம என்னென்ன பொருள் போடுறோம், என்னென்ன ஃபிட்டிங் போடுறோம், இதெல்லாம் நான் 1060 வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோல நான் இன்னொன்னு கல் அடிச்சு காமிச்சு அந்த மேலே ஏறி நின்று ஹெவியா குதிக்கலாம். நம்ம மிஷின்ல எல்லாம் கல் அடிச்சீங்கன்னா கல் அடிச்சு வெளியே வந்தோம்னா மேலே ஏறி நின்று குதிக்கலாங்க. அந்த அளவுக்கு ஹெவியான மிஷின் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். திருப்பியும் நான் உங்களுக்கு அடுத்தது நான் பேசி ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 1060க்கான 9க்கு 3க்கு 4 டைங்க. டை வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நீங்க என்ன சைஸ் சொன்னாலும் நம்ம டை போட்டு கொடுத்தாங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாதுங்க. இது வந்து செங்கல் சைஸ். நார்மலா வந்து முதல்ல செம்மண் எடுத்து அதை இதுல போட்டு நம்ம செங்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளை ஆஷ் மிஷின் வந்தது. ஃபிளை ஆஷ் மிஷின்ல வந்து 9க்கு 4க்கு 3 100 டன் பிரஷர்ல பிரஸ் பண்ணி எடுத்து உங்களுக்கு ஃபிளை ஆஷ் கல்லு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த நம்ம ஹாலோ பிளாக் மிஷின்லயே 9க்கு 4க்கு 3 போடுறாங்க. போட்டு கல்லெல்லாம் நல்லபடியா வந்துட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நம்மகிட்ட மிஷின் எடுத்தவங்க 9க்கு 4க்கு 3 டைய மட்டுமே வாங்கிட்டு, ஏன்னா 10 மிஷின் விற்கிறோம்னாங்க ஒரு 6 மிஷினுக்கு இந்த டை வாங்கிடுறாங்க. இப்போ ரீசெண்ட் இதுல வந்து வாங்கிடுறாங்க. நல்லபடியா இருக்கும். இதுவுமே எல்லாம் லேசர் கட்டிங், டாப்லெட் எண்ணமும், ப்ரொஃபைல் எண்ணமுமே நல்லா ஹெவியா பயங்கர ஹெவியா நம்ம பண்ணி கொடுத்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாங்க சார், அந்த செக்ஷன் அந்த பக்கம் வந்துருங்க. வந்து என்ன நேரா நிப்பாட்டி வச்சிருக்குன்னு பாக்காதீங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். பிளாக் நான் உங்களுக்கு சைட்ல வந்து போட்டோ போடுறேங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். நான் இருக்க மாட்டேன் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல என்னென்ன நம்ம பண்றோம், லேசர் கட்டிங், ஓவல் ஷேப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் அந்த வீடியோல போட்டிருப்பேன். எல்லாம் பயங்கர ஹெவி சப்போர்ட்டுங்க. எல்லாம் பயங்கரமா கீழே ஃபுல்லு ஹெவி சப்போர்ட் வச்சு, அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் 16mm பிளேட் போடுறதாகட்டும், அதுல இருந்து வர மவுண்ட் பிளேட் ஆகட்டும், எல்லாம் பயங்கர ஹெவியா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதோட பினிஷ்டு மிஷினோட போட்டோ உங்களுக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது சைட்ல வந்துடும். உங்களுக்கு சைட்ல அது போட்டு விட்டுறேன். மாதிரி இது பாத்தீங்கன்னா இது நம்ம ப்ரொடக்ஷன் பண்றது கிடையாது. இது வந்து உரைங்க, அதாவது நம்ம இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் ரிங்குக்கும் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உரை செய்வாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கரூர் சைடு இருக்கும், அதே மாதிரி ஆந்திரா சைடு இருக்கும். நமக்கு என்னன்னா யாராவது நம்ம நண்பர், நம்ம கஸ்டமர் யாராவது கேட்கறாங்க அப்படின்னா நம்ம நண்பர்கள் கிட்ட வாங்கி கொடுக்குறோம். இல்ல உங்களுக்கு டைரக்டா கான்டாக்ட் நம்பர் தாங்க, நான் வாங்கிக்கிறேன்னாலும் நான் உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணி தரேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் ரிங்குக்கானது எல்லாம் உங்களுக்கு எத்தனை எல்லா சைஸ்லயுமே வகை வகையா இருக்குதுங்க. எது உங்களுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வாங்க சார் அப்படி. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கம்பெனில ரெடி ஆகி லோட் ஆகிறதுக்கு நிக்கிறதுங்க. நமக்கு லோட் ஆகிறதுக்கு நிக்கிறதுக்கானது. அடுத்தடுத்த மிஷின் இப்போ கெப்ஸ்டோன் மிஷின் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்து 860 மிஷின் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒவ்வொரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணும் போதும் அதனுடைய ஸ்பெஷல் ஸ்பெசிபிகேஷன், அதனுடைய யூஸ் பண்ற பொருட்களோட குவாலிட்டி, பிகாஸ் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் தான் போடுறோம். அதோட பொருட்கள் கிராம்ப்டன் மோட்டர் ஆகட்டும், எல்லா நட்டு போட்டு போதும் டிவிஎஸ் தான் போடுறோம். அப்ப அதனுடைய பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லா வகையிலுமே உங்களுக்கு எல்லா ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணும்போது அதனுடைய எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸும் எடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸா போடுறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் வந்து நமக்கு ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்குங்க. என்னோட பர்சனல் நம்பர் அது, கம்பெனி நம்பரும் அதுதான், ஒரே நம்பர் தான் இருக்குங்க. நீங்க அந்த நம்பருக்கு எப்பனாலும் கூப்பிடலாம். அதற்கான எல்லா வகையான உங்களுக்கு சந்தேகமும், எல்லா வகையான நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ரேட்டும் பெஸ்ட் ரேட்டா பண்ணி தரேங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். கண்டிப்பா நல்லபடியா பண்ணலாம். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நல்லபடியா பண்ணிக்கலாம். தேங்க்யூ.